அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாம ஹர்மாட்டன் வின்னா என்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ஹர்மாட்டன் விண்ட் லாஸ்ட் கிளாஸ் இல்லாம சூடான் கிளைமேட் பத்தி பார்த்தோம். அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், அங்க இருக்க வீசக்கூடிய அந்த விண்டை பத்தி நாம தனியா ஒரு கிளாஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூடான் கிளைமேட்ல வீசக்கூடிய ஒரு காற்று தான் வந்து இந்த ஹர்மாட்டன் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வந்து சவுத் ஆப்பிரிக்காங்க. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். இந்த சவுத் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து கல்ஃப் ஆஃப் கினியா அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ஃப் ஆஃப் கினியா. கல்ஃப்னா என்ன? வளைகுடா. ஸோ இந்த இடம் கல்ஃப், இங்கே வந்து கினியா இருக்கும். ஸோ அதனால கல்ஃப் ஆஃப் கினியா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடம் வந்து சகாரா டெசர்ட்ங்க, சகாரா பாலைவனம். இந்த இடம் ஷேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து வெஜிடேஷன் இருக்கிற இடங்க. இந்த ஷேட் பண்ணிருக்கிற இடம்லாம் வந்து பசுமையான இடம் அப்படின்னு அர்த்தம். ஷேட் பண்ணாத இந்த இடம்லாம் வந்து பாலைவனமா இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ இந்த இடம் வந்து சகாரா டெசர்ட்ங்க, சகாரா பாலைவனம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த ஏரியாக்குள்ள ஒரு ஹை ஹியூமிடிட்டி இருக்குங்க. ஒரு ஹை ஹியூமிடிட்டினா என்ன? ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ட்ரைனஸ், இங்கெல்லாம் வந்து ட்ரைனஸாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். இங்கே வந்து ஹை ஹியூமிடிட்டி இருக்கும். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். ஸோ இங்கே வந்து ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு ஆஃப் ஷோர் விண்டுங்க, ஒரு ஆஃப் ஷோர் விண்டு வந்து சகாரா டெசர்ட்லேருந்து இங்கே வீசுமாங்க. ஒரு ஆஃப் ஷோர் விண்டு. ஆஃப் ஷோர் விண்டு, ஆன் ஷோர் விண்டு என்னன்றதை நாம் கடந்த கிளாஸில் ஒரு 2-3 கிளாஸ் முன்னாடி பார்த்துருப்போம். ஒன்றுமே கிடையாது. ஆன்ஷோர் விண்ட்னா என்ன அப்படின்னா, ஆன்ஷோர் விண்டு கடல் இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு பேர் வந்து ஆன்ஷோர் விண்டு. ஆஃப் ஷோர் விண்டுனா நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு பேர் தான் வந்து ஆஃப் ஷோர் விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம லேண்ட் பிரீஸ் அண்ட் சி பிரீஸ் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு 2வது 3வது கிளாஸ் நம்ம அதை பற்றி நடத்திருப்போம். ஸோ அந்த இடங்கள்ல இதோடைய பேர் என்ன அப்படின்னா, ஆன்ஷோர் விண்ட்னா என்ன? சீ பிரீஸுங்க. கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு பேர் வந்து சீ பிரீஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஆன்ஷோர் விண்டு அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு வந்து ஆஃப் ஷோர் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி வேணும்னா சொல்லுங்க, நான் தனியாக ஒரு கிளாஸ் ஒன்று இன்னும் டீட்டெயிலாக வந்து எடுக்கிறேன். இப்போ நாம இந்த ஆஃப் ஷோர் விண்ட்னா என்ன? நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசக்கூடிய காற்று. இதெல்லாம் கடல் இல்லையா? ஸோ இந்த கடலை நோக்கி வீசக்கூடிய காற்று, நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசக்கூடிய இந்த ஆஃப் ஷோர் விண்டானது இந்த கினியாவை தாண்டி இங்க போகுதுங்க. ஸோ இந்த காற்றுக்கு பேரு தான் வந்து ஹர்மாட்டன் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய சகாரா டெசர்ட்ல இருந்து காற்றானது, ஒரு ஆஃப் ஷோர் விண்டானது இந்த கினியா கல்ஃபை தாண்டி போகும்பொழுது, இந்த ஏரியாவை தாண்டி போகும்பொழுது அந்த காற்றுக்கு பேரு தான் வந்து ஹர்மாட்டன் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹர்மாட்டன் விண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா டாக்டர் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் விண்ட், மருத்துவ காற்று அப்படின்னு சொல்றாங்க. எதனால இதை டாக்டர் விண்ட்னு சொல்றாங்க? இந்த ஹர்மாட்டன் விண்டை எதனால டாக்டர் விண்ட்னு சொல்றாங்கன்னா, சில ரீசர்ச் நம்ம பார்ப்போம். என்னன்னா ட்ரைனஸ் அண்ட் ஹியூமிடிட்டிங்க. ட்ரைனஸ் அண்ட் ஹியூமிடிட்டி, ட்ரையா இருக்கிறதும் அதே சமயத்துல ஹியூமிடிட்டினா என்ன? ஈரப்பதம். ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் ஹியூமிடிட்டி லெவலுங்க. ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஆஃப் ஷோர் விண்டானது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து பாலைவனத்துல வீசக்கூடிய ஒரு காற்றுங்க. பாலைவனம் எப்படி இருக்கும்? மணனால நிரம்பி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய வீசக்கூடிய காற்று எப்படி இருக்கும்? புழுதியாக தான் இருக்கும். நாம நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம். இந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாம் இந்த காற்று வருது, புயல் காற்று வருது, மணல் புயல் வருது அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அந்த அந்த புயல், மணல் புயல போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால வெளியே வர முடியாது. நம்ம அப்படியே வந்து அந்த மணல் புயல் நம்மளால முழுகிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த காற்றானது எப்படி இருக்கும் அப்படின்னா மணல் புயல் மாதிரி இருக்குமா. டஸ்ட் ஃபுல்லா இருக்குமா. சாதாரணமா வீசுற காற்று மாதிரி இருக்காதான், ஃபுல்லா மணலா இருக்குமா, டஸ்ட் ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு விஷுவல் பண்ற பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அந்த காற்றானது அங்கிருந்து வீசும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அது மணல் காற்றோட வருது இல்லையா, சகாரா பாலைவனத்துல வீசக்கூடிய காற்றானது புழுதியோடு வரும். பிளஸ் வந்து இந்த ஏரியாலாம் ரொம்ப டெம்பரேச்சர் ஹையா இருக்கு இல்லையா, ரொம்ப சூடான காற்றாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இங்க வீசக்கூடிய காற்றானது சூடான, அதே சமயத்தில் டஸ்டா இருக்கக்கூடிய காற்றானது இங்க இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுமாங்க. ஹியூமிடிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணி ஈரப்பதத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது வந்து ஈரப்பதத்தை குறைக்கணும்? ஈரப்பதம் நல்லா இருந்தா நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னா அதுதான் தப்புன்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளால அதிகப்படியான ஹை டெம்பரேச்சர்ல கூட நம்மளால சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைனஸ் வந்து அதிகமா இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்குது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்ல கூட நம்மளால தற்காத்து கொள்ள முடியும். என்னன்னா இந்த கம்பளி மாதிரியான உடைகள் நம்ம போட்டு, பெட்ஷீட் மாதிரியான போட்டு அந்த வெயில் நம்மளுடைய அந்த பாடியை வந்து நம்மளால சமாளிக்க முடியும். ஆனா இந்த ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சில நேரங்களில் பார்த்துருப்போம். நீங்க பாருங்க, வருஷத்துல நம்ம நாட்டிலே சொல்றேன், நம்ம நாடு இந்தியாவிலேயே சில நேரங்களில் நம்ம உடம்புல இருந்து அதிகப்படியான வியர்வை வரும். நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதிகப்படியான நம்ம உடம்புல இருந்து
வேர்வை வர ஆரம்பிக்கும். என்னதான் வெயில் இருந்தாலும் சில பேருக்கு எப்பவுமே வந்துட்டே இருக்கும், அது நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் சில பேருக்கு அதிகமாக வெயில் இருந்தாலும் அந்த நேரத்தில் வேர்வை வராது. ஆனால் குறிப்பிட்ட நேரங்களில் அவங்களுக்கு அதிகப்படியான பாடியிலேருந்து ஸ்வெட் வர ஆரம்பிக்கும், வேர்வை வர ஆரம்பிக்கும். ஸோ அதிகப்படியான நம்ம உடம்புல இருந்து வேர்வை வர ஆரம்பிச்சுன்னா ஆகும், பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும். சரிங்களா? இந்த ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருந்தால் பாடியிலிருந்து டீஹைட்ரேட் ஆகும், வேர்வை அதிகமாக வரும். இந்த அட்மாஸ்பியர் வந்து ட்ரையாக இருந்தால் கூட நம்ம உடம்புல இருந்து வேர்வை வராது. ஸோ நம்மளால வந்து ஈஸியாக வந்து டீஹைட்ரேட் ஆக மாட்டோம். ஆனால் இந்த ஹியூமிடிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருந்து வேர்வை வந்து அதிகமாக வெளியேறும். அதன் மூலமாக நம்ம டீஹைட்ரேட் ஆகுவோம். ஸோ அதிலிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக தான். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், சில நேரங்களில் நமக்கு அதிகப்படியான வேர்வை வரும். அந்த நேரத்தில் அதுக்காக நிறைய தாகம் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் நமக்கு தாகம் அடங்கவே அடங்காது. வெயில் காலத்தில் நம்ம அதை ஃபீல் பண்ணியிருப்போம். எல்லா நேரங்களையும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. ஆனால் குறிப்பிட்ட டேஸில் நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நமக்கு தண்ணி குடிக்க நமக்கு தாகமே அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம், வேர்வை வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டெம்பரேச்சர் வந்து இங்கே இருக்குமாங்க. ஸோ இங்கே வீசக்கூடிய அந்த சூடான காற்றை என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹியூமிடிட்டி லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுமாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது கூலிங் எஃபெக்ட். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாக இருக்குது இல்லையா, அந்த ஏரியா, அந்த ட்ரையாக இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் வந்து கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் ட்ரையாக இருக்கிற இடங்களில் வந்து அது வந்து கூலிங் எஃபெக்டை வந்து கொடுக்கும், சில்லுன்னு இருக்கும். வெயில் காலத்தில் நம்ம வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப அனலாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வீசக்கூடிய ஒரு காற்றானது எப்படி இதமாக இருக்கும், சூடாக தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு அது வந்து இதமாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த ட்ரை சீசன் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா, நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரை சீசன் அப்படிங்கிறது எப்போ இருக்குன்னா, நவம்பர்லேருந்து மார்ச்சில் வந்து அவங்க ரொம்ப ட்ரை சீசனாக இருக்குமா. அப்போ வீசக்கூடிய அந்த காற்றானது, ஹர்மிட்டன் காற்றானது ஹீட்லேருந்து தங்களை தற்காத்து கொள்றதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரே காற்று தான் ஹர்மாட்டன் காற்று அப்படிங்கிறது ஹியூமிடிட்டி லெவல், ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் ட்ரை சீசன் நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரை சீசனில் அந்த ஹீட்லேருந்து தங்களை காப்பாற்றி கொள்றதுக்காக ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காற்றாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஹை ஹியூமிடிட்டி கேன் எக்ஸாசர்பேட் ஹீட் ரிலேட்டட் இல்னஸஸ். ஸோ சொல்கிறேன், முன்னாடியே சொன்னது தான். அதிகப்படியான ஹியூமிடிட்டி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஹீட் தொடர்பான பிரச்சனைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம உடம்புலேருந்து அதிகப்படியான வேர்வை வந்து வெளியேறும் பொழுதும் அதன் மூலமாகவும் நம்ம டீஹைட்ரேட் ஆகும், அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது, ட்ரையாக இருக்கும்பொழுது ஸோ அந்த வீசக்கூடிய காற்றானது நம்மளுக்கு வந்து இதமாக இருக்குது. ரெண்டு. மூணாவது என்னன்னா, ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம வேர்வை வந்து வெளியே வருமா, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த டைமில் நல்ல இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, உடம்புலேருந்து வேர்வையே வரமாட்டேங்குது. ஸோ உடம்புலேருந்து வேர்வை வரல அப்படின்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம். பாருங்கள், நம்ம உடம்புலேருந்து அதிகப்படியான வேர்வை வெளியேறினாலும் ப்ராப்ளம், வேர்வை வந்து வெளியேறினாலும் ப்ராப்ளம். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெடியூஸ் பண்ணுது, அந்த ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து ரிடக்ஷன் ஆஃப் மஸ்கிட்டோ ப்ராப்ளம். ஸோ அந்த இடங்களில் சூடான காற்று வீசுவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ என்னென்ன கொசுக்களையும் வந்து இது ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து கிளியரிங் டஸ்ட் அண்ட் பொல்யூஷன் வந்து இது கிளியர் பண்ணு சொல்கிறாங்க. இது வீசக்கூடிய காற்றே வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய காற்று தான். ஆனால் இந்த காற்றானது என்ன பண்ணுன்னா, இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் அதே போல் காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஏர் பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய காற்று வந்து சுத்தம் செய்வதில் இதுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹர்மாட்டன் காற்றுடைய பாசிட்டிவ்ஸுங்க. நம்ம மேலே பார்த்தா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து இந்த ஹர்மாட்டன் விண்ட்ஸுடைய பாசிட்டிவ். இந்த காற்று வந்து இங்கே இருக்கும் இந்த சகாரா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த கினியா கல்ஃப் நோக்கி வீசக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ்னால தான் இதை வந்து டாக்டர் வின் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணுது, அங்கே ட்ரையாக இருக்கும்போது ஜில்லுன்னு வீசுறதுக்கான காற்று இருக்குது, மஸ்கிட்டோ ரிமூவ் பண்ணுது, அதே போல் காற்றில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் ஏர் பொல்யூஷன்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அதனால தான் இது பேர் வந்து டாக்டர் வின், மருத்துவ காற்று. ஒரு டாக்டர் மாதிரி வந்து இந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த காற்று அப்படின்னால தான் இதுக்கு டாக்டர் வின்னு சொல்லிட்டு அங்கே கூடிய நேட்டிவ் பீப்புள் சொல்கிறாங்க. ஆனால் இதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது. பாசிட்டிவ்ஸ்லாம் இவ்வளோ பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து நெகட்டிவ்ஸும் இருக்குது. என்னன்னா, இங்கே வீசக்கூடிய காற்றானது டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சகாரா பாளையத்தில் வீசக்கூடிய காற்றானது மணல் துகள் வந்து அது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மணலால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் ட்ரைனஸ் ஏற்படுங்க. ஸ்கின் ட்ரைனஸ், இந்த ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஏன்னா சூடான காற்று இல்லையா, மேலே வந்து அந்த சூடான காற்று வீசும்போது ஸ்கின்னோட ஈரப்பதம் வந்து ரொம்ப கம்மியாகும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதே போல் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சுவாச கோளாறு வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. ஏன்னா டஸ்ட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து சுவாச கோளாறு ஏற்படுமா.
இரிட்டேஷன் ஏற்படுமா, அரிப்பு ஏற்படும் சொல்றாங்க. அதே போல அலர்ஜி ஏற்படும் சொல்றாங்க. அது பிறகு ஆஸ்துமா ப்ராப்ளம், சுவாசத்துக்கான அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் வந்து இதனால ஏற்படும்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஹர்மாட்டன் காற்றுனால பாசிட்டிவ்ஸும் இருக்குது, அதே போல நெகட்டிவ்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நெகட்டிவ்ஸ் வந்து அந்த மக்கள் வந்து தங்களை பாதுகாக்க என்ன அப்படின்னா, இங்க மேல வந்து பாடி ஃபுல்லா வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரியான உடைகளை அணிஞ்சோம். ஸோ அந்த காற்றிலிருந்து தங்களுக்கு தற்காத்து கொண்டும் வந்து அவங்களால தங்களை பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாம ஹர்மாட்டன் வின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ஹர்மாட்டனுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அது இல்லாமல் பார்த்தோம். அதே போல் அந்த காற்று எங்கே உருவாகுது, ஸோ எதனால் அதை டாக்டர் விண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்றதையும் இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.